வெல்கம் டு கேமிங் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இன்றைக்கி நம்ம யாரோட இருக்கோம்னா கேடி கேமிங்கோட தான் இருக்கோம். அப்போது இன்றவை போட்டுடலாமா? ஓகே, பஸ் ஓட்டுவோம். ஏன் ப்ரோ நேற்று ஸ்கிரிபிள் ஐயோ கேம் ப்ளே போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, போர் அடிச்சிச்சு. என்ன கேம் போகிறதுன்னு தெரில, அதனால தான் அந்த கேம் போட்டேன். ஓகேவா, விஷயம் திருப்புவோம். இப்போ தப்பாக வந்துட்டோம், அதனால தான் இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் போகணுமோ, இந்த பக்கமாக இந்த பக்கமாக இந்த பக்கம் திருப்பலாம். இந்த பக்கத்தை போய் முக்கியமாக பார்த்துக்கணும். முடிச்சு போவோம் வேகமாக போவோம். அப்புறம் அந்த ஜெய்சாரன் நம்ம ஒருத்தன் வந்து பேட் கமெண்ட் பண்ணால, அவனோட ஒரிஜினல் பேர் என்னன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவனே சொல்லிட்டான். அவனோட ஒரிஜினல் பேர் வந்து அஸ்வின். அவன் வந்து சேலமில் இருக்கான். அவன் வந்து இப்போ வந்து நம்ம கேடி கேமிங் வந்து ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த வீடியோவுக்கு பார்த்து பயந்துட்டு ப்ளீஸ் அந்த வீடியோ டெலிட் பண்ணுறேங்க, எங்கள் அப்பா பார்த்தா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணான். அதுக்கு அவனுக்கு அந்த அறிவு இருந்துச்சு. அந்த அறிவு அவனுக்கு முதலே இருந்துச்சுன்னா அவன் என்னத்தையும் அந்த பேட் கமெண்ட் பண்ணியிருக்கணும். சொல்லுங்கள், நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து S9 கேமிங். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா நீ பயப்படாமல் அவனை பற்றி நீ வீடியோ போடு. அவன் இனிமேல் உனக்கு எந்த பேட் கமெண்ட்டும் பண்ண மாட்டான். நீ பயப்படாமல் வீடியோ போடு, சரியா? கேடி கேமிங் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டான். அதனால் நீ பயப்படாமல் அவனை பற்றி என்ன வீடியோ போடுறையோ போடுறதோ, அவன் எதுவும் ஒன்றுமே உனக்கு பேட் கமெண்ட் பண்ண மாட்டான், சரியா? இப்போ வந்து கேடி கேமிங் வந்து வெளில போயிட்டு உள்ள வந்துட்டார். இப்போ அவர் வந்தவொடனே நான் உங்களுக்கு சரி, கேடி கேமிங் வந்து ஏன் இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டு வரேன்னா, கேடி கேமிங் போய் எங்கேயோ போய் நின்றுட்டான். அது மட்டும் இல்லாமல் வந்து எக்ஸிட் ஆகிட்டான். அதனால் அவன் கூப்பிட்டு வா சொல்லிட்டு ப்ளே பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிருந்தேன். ஓகே, மோடி தான். அவன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரூட் தான். கரெக்டாக அதோட டாப் ஸ்பீட் வரும்போதுலாம் கியர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக. இந்த டைமில் தான் மழைலாம் பெய்யும். ஏன் ப்ரோ எமர்ஜென்சி இண்டிகேட்டர் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, அப்போ தான் நம்ம ஸ்பீடாக வேகமாக போகிறோன்றது அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால தான் வைகை எக்ஸ்பிரஸ்னாலே சும்மா வைகை மாதிரி வேகமாக அந்த 6 மாதிரியே போயிடும். தஞ்சை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒன்று பொறுமையாக பூந்தெல்லாம் போகாது, வேகமாகவே போயிடும். அதுதான் வேகமாக போவோம். தஞ்சை எக்ஸ்பிரஸை கலாச்சி விட்டோம். என்ன பண்ண போகிறானோ கேடி கேமிங். எப்படியும் அவன் வந்து கமெண்ட்டில் வந்து எதாவது சொல்லுவான், இல்லை நம்மளை வந்து அடிப்பான். இதுதான் ஒன்றா பண்ணணும். நம்மள 158 போயிட்டுருக்கோம். இதே வேகத்தில் போனால் போயிடலாம். பெட்ரோல் பங்க் வேறு தாண்டி போகுது. பெட்ரோல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் தான் கொஞ்சம் வளைவில் பொறுமையாக போகணும், இல்லை போயிடும் நம்ம. போவோம். பஸ்ஸு போய் மாட்டிச்சு, வாடா பஸ்ஸு போய் மாட்டிச்சு, வாடா. டீ என்னாச்சு? வர ரிவர்ஸ்லேயே வட்டுமாடா. சொல்கிற ரிவர்ஸ்லேயே வட்டா. வா அடே, ரிவர்ஸ்லேயே வந்து எண்ணில வந்து எனக்கு ஆபத்துவேன். முன்னாடி போயிட்டு வாடா. முன்னாடி போயிட்டு வந்து வேகமாக வந்து என்ன ஒரு இடிடா. அப்போ தானே நான் தப்பிக்க முடியும். அப்படி போவோம். ஐயோ, திட்டான். வேகமாக போவோம், வேகமாக போகலாம். வாங்க வேகமாக போவோம். வேகமாக போய் ஒரு திருப்பினேன். ஒரு வேகமாக வந்து ஒரு இடிப்போம். எஸ்கேப் ஆயிடுவான். அவன் தான் ஐடியா கொடுத்தான். ரிவர்ஸில் வந்து ஒரு திருப்பணும். நம்ம வந்து ஒரு புது ஸ்டேரிங் வீல் வாங்க போகிறோம் பஸ் கேமுக்காக. நீங்கள் என்ன பிராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம வாங்கிக்கலாம் அந்த பிராண்டு.
கமெண்ட் பண்ணுங்கள். கேமிங் இது இந்த பஸ் கேமிங்காக தான் வாங்க போகிறோம். இனிமேல் இதுவே நம்ம கொஞ்சம் மெயினாகவும் போடலான்னு இருக்கோம். திருப்பவும் வாங்கினா கன்ஃபார்ம் அன்பாக்சிங் இந்த வீடியோவில் போடுவேன், இந்த யூடியூப் சேனலில் போடுவேன். கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு போய் வேகமாக போய் இடிப்போம். வந்துட்டேன்டா கேடி கேமிங். வேகமாக வாடா, வேகமாக வாடா, போடா போடா போடா. வேகம் பத்தலையே. அடி என்னடா பண்ணு, போலீஸ் நிலையத்துக்கு நடுவில் போய் மாட்டிக்கிச்சுடா. எதுக்காடா உன்னை வந்து இடிக்க சொன்னேன்? போடே போடா. ஐயோ பாவங்க, கோச்சின்னா அவன் நடுவில் வச்சு வந்து விட்டுறதுக்கு. திருப்பி அவனை போய் ஒரு இடிப்போம். சரிங்க, அவனை நான் காப்பாற்றிட்டேன், திரும்ப வரேன். அவனை காப்பாற்றியாச்சு. கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். காப்பாற்றுறது பார்க்கணுன்னா நீங்கள் கேடி கேமிங் சேனலில் போய் பாருங்கள் இந்த வீடியோவை. வேகமாக போவோம். அவன் வந்து வண்ணத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலான் இருக்கோம். என்னங்க கேடி கேமிங் எங்கேயோ கேடி கேமிங் பார்த்துட்டு வந்து இங்கே விட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறடி? நேராக திரும்ப விட்டுற வேண்டியதான். பஸ் அங்கே விட்டு என் பஸ் எப்படி இருக்குதுன்னு உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்டு. வா, இறக்கி வா, இறக்கி வந்து காட்டு வா. சரி இருங்க காட்டுறேன். அங்கே போன யானை நான் பின்னாடி வரேன். பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் தஞ்சை எக்ஸ்பிரஸ் இந்த பஸ் பேர். இப்படி சுற்றின்னு போய் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். கார்ட்லாம் போட்டிருக்கான் லைட்டுக்கு. அப்புறம் ஒரு லைட்டிங் போட்டிருக்கான் அழகா. பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே லைட் இருக்குது. கீழே பாருங்கள், இங்கே ஒரு லைட் இருக்குது. கீழே பாருங்களேன், அலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல லைட் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்குது. சரி பஸ்ஸில் ஏறுவோம், போவோம். போகிறேன்டா கேடி, வா பின்னாடி. இருடி, நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டிட்டு வரேன். சரி காட்டிட்டு வா, நான் அங்கே நிற்கிறேன் கொஞ்ச நேரம். போடா 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 போடா. ஐயோ இந்த மேப்பே முடிஞ்சிருக்கும். போடா போடா. போயிட்டான்டா. டேய், நான் இங்கே அடுத்த வழிக்கு வந்துட்டேன். நான் இன்னும் போடான்ற போடா. அடுத்த வேர்ல்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவங்க முன்னாடி நிற்கிறான் கேடி. ஒரு வாரமாக நிறுத்திட்டு வெயிட் பண்ணுறான். போவோம் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு. அங்கே போவோம். என்ன ப்ரோ நைட்லேயே ட்ரைவ் பண்ணுறீங்க, காலையெல்லாம் ட்ரைவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நைட் மோட் போட்டிருக்கோம், அதனால தான் நைட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு வரோம். போடா கேடி முன்னாடி. போயிட்டான் அவனே போயிட்டான் சொல்லிட்டேன், சொன்னோன்னே போயிட்டான். நல்ல பிள்ளை தான். போவோம், வேகமாகவே போவோம். நம்ம கொஞ்சம் கீர் அப்படியே அது ஒரு டாப் ஸ்பீட் கிட்ட வரும்போது கீர் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே ஒரு திருப்பணும். பெட்ரோல் பங்க் வருது. தேவையில்ல, பெட்ரோல்லாம் இருக்குது நல்லாவே. பாலத்தில் போகிறோம். சூப்பர். ஐயோ பறக்குது. டே பஸ் திருப்பிடுறா கேடி, பஸ் திருப்பிடா. டேய், போனதெல்லாம் ஒரு ஜாலி டேடி. ஐயோ பஸ் மாட்டிக்கிச்சுடா, வந்து காப்பாத்துரு ப்ளீஸ். பஸ் மாட்டிக்கிச்சுடா. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, பஸ்ஸு மாட்டிக்குண்ணா இந்த பக்கம் வாடான்னு சொல்லிட்டு. இப்போ போய் பஸ்ஸு மாட்டிக்கிச்சுன்னு அப்படியே அல்லூர. வா இறங்கடா பஸ்லேருந்து, நான் பார்க்குறேன். ஏன்னா பஸ் என்ன இவ்வளோ உள்ளே போயிட்டுருக்குது புல்லுக்குள்ளே. ஏன்டா இப்படி பண்ணுற? பஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா, ஹெல்ப் பண்ணுறா. அட ஹெல்ப் பண்ணுற அழுவாதா, வாடா திருப்பி பார்க்கலாம். வெளில வா, நீ வெளில வா. பஸ்ஸு எப்படி உள்ளே போயிடுச்சு பார்க்கலாம். இது வெயிட் பண்ண. சரிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நாங்கள் இந்த பஸ்ஸை காப்பாற்றணுமா இல்லையா நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
என்னை காப்பாத்தாமே வீடியோ முடிச்சிட்டியடா